ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கார்த்திகை வெள்ளிக்கிழமை. நாளைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகப்பெருமானுக்குள்ள வளர்பிறை சஷ்டி விரதம் வருதுங்க. இது எதுக்காக நம்ம இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன உங்களுக்கு வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ நல்ல விஷயங்களாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ குழந்தை வரம், அப்புறம் திருமண தடை நீங்கிறதுக்கு, ரொம்ப நாளாக திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க, புதுசாக வீடு கட்ட போகிறவங்க, அப்புறம் குழந்தைகளுக்கு படிப்பு தொடங்கணும், படிப்பே வர மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக, சுப காரியங்களுக்காக செய்கிறவங்கெல்லாம் இந்த வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு முடிவினை முருகப்பெருமான் தருவாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையிலேயே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எழும்புறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லது. காலையிலே எழும்பி குளிச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு காலையிலே உங்களால் என்ன செய்ய முடியும்னு தெரியலை. நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால ஒரு சில பேர் ஆஃபீஸ் போகிறவங்களா இருப்பீங்க, ஒரு சில பேர் குழந்தைகளுக்கு குழந்தைகளை ஸ்கூலுக்கு விடுறவங்க, அப்புறம் காலேஜ் போகிற பசங்களை வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் காலையிலே வீட்டில் வேலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளால் காலையிலே பூஜைகள்லாம் முழுசாக செய்ய முடியாது, அது தெரிஞ்ச விஷயங்கள் தான். நீங்கள் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் எழும்புறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களால் செய்ய முடியும். நீங்கள் காலையிலே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே ஃபஸ்ட்டாக குளிச்சுருங்க. குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றினாலும் போதும், இல்லாட்டி 2 நெய் தீபம் ஏற்றிக்குவாங்க பஞ்சத்திரி போட்டு. அப்புறமா வெற்றிலை தீபம் போடணும்னு நினைக்கிறவங்க ஹோரை நேரத்தில் பண்ணுங்கள், அது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். முடிஞ்சால் டைம் இருந்துச்சுன்னா கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கந்த சஷ்டி படிக்கிற அளவுக்குலாம் டைம் இல்லை, வீட்டில் வேலை இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் முருகனோட ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கோங்க. இப்போ ஓ முருகா போற்றி சொல்லலாம், சரவணபவா போற்றி சொல்லலாம், கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, இப்படி முருகனுக்கு எண்ணிலடங்காத நாமங்கள் இருக்குதுங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிகிட்டே இருங்க. மேக்ஸிமம் இந்த வீட்டு வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமையாவது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. வேஸ்ட்டாக விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டிவி பார்க்குறது, இந்த எக்ஸ்ட்ரா வேலைகள் செய்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வீட்டில் வேலைகள் எதுவும் இருந்தால் செஞ்சுக்கோங்க. இந்த பொழுதுபோக்கு கழிக்கிறதுக்காக விரதம் இருக்காதீங்க. அது நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் இப்போ வீட்டில் வேலை செஞ்சுட்டு முருகனோட நாமத்தையும் சொல்லிவிட்டு அவருக்கு தேவையான அந்த பூஜைகளுக்கு தேவையான வேலைகளெல்லாம் நீங்கள் செய்யலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. உங்கள் மனசார நீங்கள் முருகனை நினச்சிட்டே இருந்தாலும் போதும். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நீங்கள் வச்சுருங்க. அப்புறம் என்ன மாதிரியான பூஜைகள் காலையிலே உங்களால் பண்ண முடியாது, ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் முருகனுக்கு நாளைக்கு செவ்வரளி மலர் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப விசேஷம். அப்புறம் இந்த செண்பகப்பூ சொல்லுவாங்க, அது கிடைக்காது, கிடைக்கிறவங்க வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மல்லிகைப்பூ, சாமந்திப்பூ, இந்த மாதிரி எந்த பூ கிடைக்குதோ அந்த பூ வச்சு நாளைக்கு முருகனுக்கு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவருக்கு 2 நெய் தீபம் போட சொல்லியிருந்தேன். வெற்றிலை தீபம் போடுறவங்களும் நாளைக்கு போடலாம். வளர்பிறை சஷ்டி ரொம்பவும் வளர்ச்சியான நாள் தான். ஸோ நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக விரதம் இருக்க போகிறீங்கிறத முதலே வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தீபங்களும் ஏற்றிடுங்க. அப்புறம் உங்களால் என்ன நெய்வேத்தியம் செஞ்சு வைக்க முடியுமோ அதை செய்யுங்க. தேனும் தினைமாவும் வைக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை எனக்கு அது கிடைக்கல அப்படின்னா வெறும் பால் மட்டும் தேன் கலந்து வைக்கலாம், இல்லை வெறுமனே பால் மட்டும் வைக்கலாம். இப்போ குழந்தைங்க இருக்குது, எனக்கு குழந்தைய இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, அப்போ நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறவங்க குழந்தைய பார்த்துட்டு உங்களுக்கு நெய்வேத்தியம்லாம் பண்ணி வைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் வைக்கலன்னா கூட முருகர் கோச்சிக்க மாட்டாருங்க. நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதை மனசார வச்சிங்க அப்படின்னா அவர் மனசார ஏற்றுக்குவார். நீங்கள் நம்பிக்கையோடு அவர் கும்பிட்டா மட்டும் போதும்.
உங்களால் முடிஞ்ச பூஜைகளை செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச அவரோட நாமத்தை வந்து சொல்லுங்கள். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண முடிந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள். எந்த வீட்டிலலாம் கந்த சஷ்டி கவசங்கள் பாராயணம் பண்ணுறீங்களோ அந்த பாட்டில் அந்த பாடல் வரிகளில் வர மாதிரியே உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து மென்மையான வளர்ச்சியை வந்து உங்களால் பார்க்க முடியும். அதில் வந்து ஒவ்வொரு லைனும் அப்படி தான் வந்து சொல்லியிருக்கோம். நம்மளை வந்து அவரை வந்து எப்படி கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கிற அந்த பில்லி சூனியம் அந்த பேய்கள் அந்த மாதிரி உள்ள கெட்டதுகள் எல்லாமே வந்து விளக்குவார். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நம்பி வந்து கந்த சஷ்டி கவசம் காலையும் மாலையும் வந்து அனுதினமுமே நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம். இந்த சஷ்டி விரதம் அன்னைக்கு தான் நான் செய்வேன்லாம் கிடையாது. தினமும் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். தினமும் படிக்க டைம் இல்லைன்னா கூட ஜஸ்ட் இந்த யூடியூப்பில் இல்லை டிவியில் போடுறதையாவது சாயங்காலம் நேரமும் காலையில் நேரமும் சும்மா உங்கள் வீட்டில் வந்து போட்டு விடுங்க. அந்த கந்த சஷ்டி கவசம் அந்த சவுண்டு நம்ம வீட்டில் கேட்டாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரதை வந்து நம்ம வந்து உணர முடியும். நீங்கள் வந்து நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுக்காகவாவது நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணுறதுக்காகவாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். உங்கள் வீட்டிலேயே வந்து நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கிறதை வந்து உங்களாலேயே உணர முடியும். இதெல்லாம் வந்து நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கட்டாயமாக நடக்கும். அதுக்கப்புறமா என்ன மாதிரி விரதங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தண்ணீர் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். இல்லை வந்து ஒரு வேளை உணவெடுத்து விரதம் இருக்கலாம். இல்லை பால் பழம் குடித்து விரதம் இருக்கலாம். பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மிளகு போட்டு விரதம் இருக்கலாம். துளசி தண்ணீர் விரதம் இருக்கலாம். இப்படி எக்கச்சக்கமான விரதம் இருக்குது. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட உடல்நிலை தான். உங்களோட உடல் வந்து ஒத்துழைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேளைக்கான விரதம் இருங்க. இல்லை வந்து எனக்கு வந்து நல்லா நான் வந்து ஃபுல்லாகவே விரதம் இருப்பேன் அப்படிங்கிறவங்க வந்து காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை விரதம் இருந்து விளக்கேற்றிட்டு எங்கேயாவது உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர முடிஞ்சதுன்னா அங்கேயும் போயிட்டு விளக்கேற்றிட்டு உங்களோட வேண்டுதலை வந்து சொல்லிட்டு வாங்க. முருகர் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருப்பார் கட்டாயமாக. நீங்கள் வந்து சஷ்டி தோறும் வந்து கோவிலுக்கு போகிறவங்களா இருந்தால் முருகர் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக காத்துட்ருப்பார். கோவிலில் கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் வந்து அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் வந்து இது கார்த்திகை மாதம்னால நீங்கள் வந்து விளக்கு வந்து தானமாக வாங்கி கொடுக்கலாம். இல்லை வந்து நெய்வேத்தியம் செய்கிறதுக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன மனசார செய்யணும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டு வாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து சாமி கும்பிட போகிறேன், நான் வந்து வேல் வச்சுருக்கேன், சாமி சிலை வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற சாமிக்கும் அப்புறம் வந்து அந்த வேலுக்கும் வந்து கட்டாயமாக நாளைக்கு வந்து அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அதிகமாக நடக்கும். நாளைக்கு வந்து அதுக்கான அபிஷேகம் பண்ணுறதுக்கான உகந்த நாள். என்னென்ன பொருட்கள்னால அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வந்து முருகருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பன்னீர், அப்புறம் வந்து திருநீர், சந்தனம், அப்புறம் வந்து வேற என்ன தயிர், தேன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 பொருட்கள்னால நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு பாருங்கள். தண்ணீர் வைத்தும் அபிஷேகம் பண்ணலாம். 5 பொருட்கள்னால கட்டாயமாக அபிஷேகம் பண்ணுங்கள். பூக்கள் வைத்து அபிஷேகம் பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு பண்ணுங்கள். அப்புறம் வந்து நாளைக்கு வந்து பழம், பாக்கு, அப்புறம் வந்து வெத்திலை இதை வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வந்து என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது வந்து நடக்கும். சரி, நீங்கள் வந்து இந்த சஷ்டியில் வந்து எங்களை வந்து விரதம்லாம் இருக்க சொல்கிறீங்களா, எங்களோட பரிகாரங்கள் நாங்கள் பண்ணுற அந்த வேண்டுதல்கள் வந்து எங்களுக்கு வந்து எப்போ நிறைவேறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து முதல் சஷ்டியிலே வந்து நிறைவேறும். ஒரு சில பேருக்கு வந்து 2வது 3வதுன்னு நம்மளோட கர்ம வினைகளை பொறுத்து அது வந்து நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஆகும். அதை தான் நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ வந்து நான் வந்து ஒவ்வொரு சஷ்டிக்கும் வந்து முருகருக்கு வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், அவர் எனக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட கர்ம வினையின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து நடக்குது. இதை வந்து தெரியாமலே நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து ரொம்பவும் கோச்சிக்கிறோம். அவர் வந்து நம்மளுக்கு எல்லாமே செய்வார் தான். நம்மளுக்குன்னு டைம்னு ஒன்று சரியாக இருக்கணும்ல.
அப்போதான் நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ பண்ணுற பூஜைக்கு பலன் கூட அந்த டைம் சரியாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கைமேல் பலனாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இக்கட்டான சூழ்நிலையில் கூட நம்மளுக்கு வந்து நம்ம அப்பன் முருகன் வந்து கட்டாயமாக உதவுவார். நீங்கள் வந்து மறக்காமல் நாளைக்கு சஷ்டியை வந்து மறந்துடாமல் உங்களோட வேண்டுதலுக்காக பூஜைகள் வைத்து பண்ணுங்கள். எனக்கு வந்து பூஜை பண்ண முடியாது, விரதம் இருக்க முடியாது, நான் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் வச்சு உங்களோட வேண்டுதலை மட்டும் சொல்லி பாருங்கள். கட்டாயமாக அதுக்கும் கூட முருகன் வந்து செவி சாய்ப்பார். நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம் அனைவரையுமே காப்பாற்றுவார். இந்த வீடியோவின் முழு பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.